மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஈரானிய வரலாற்றில் மீண்டும் ஒரு கருப்பு தினம். ஈரானின் உச்ச அதிகார மையமான நிபுணர்கள் குழு அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அந்த நாட்டின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளது. 88 பேர் கொண்ட இந்த உயர்குழுவின் கூட்டத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய துல்லியமான வான்வெளி தாக்குதல் ஈரானின் ஆன்மீக மற்றும் அரசியல் தலைமைத்துவத்தை ஒரே நாளில் நிலைகுலையச் செய்துள்ளது. இந்த குழுவின் தலைவர் அயத்துல்லா முகமது அலி மெகஹேதி ஹிர்மனி உள்ளிட்ட பலர் கொல்லப்பட்டுள்ளதாக வரும் தகவல்கள் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த அதிகார கட்டமைப்பையும் சிதைப்பதை காட்டுகிறது. இந்த தாக்குதலின் தீவிரத்தை புரிந்து கொள்ள முதலில் இந்த 88 பேர் கொண்ட குழுவின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். உச்ச அதிகார அமைப்பு ஈரானின் உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்கும், பதவி நீக்கம் செய்யும் மற்றும் கண்காணிக்கும் ஒரே அதிகாரம் படைத்த அமைப்பு இதுவாகும். ஈரானின் தற்போதைய இக்கட்டான சூழலில் அடுத்த வாரிசை தீர்மானிக்க இந்த குழு ஒரு ரகசிய இடத்தில் கூடியிருந்தது. இந்த ரகசிய தகவல் கசிந்ததே இந்த தாக்குதலுக்கு முதன்மையான காரணமாக கருதப்படுகிறது. இலக்கு வைக்கப்பட்ட இடம் ஈரானின் புனித நகரமான ஹோம் பகுதியில் உள்ள ஒரு பாதுகாப்பான வளாகத்தில் இந்த கூட்டம் நடந்ததாக தெரிகிறது. ஸ்டேலிய உளவு அமைப்பான மொசாட் இந்த தகவலை துல்லியமாக கண்டறிந்து ஸ்டேலிய வான்படைக்கு வழங்கியுள்ளது. அதிநவீன ஏவுகணைகள் மூலம் அந்த வளாகம் தரைமட்டமாக்கப்பட்டதுடன் இந்த கட்டிடத்தில் இருந்த பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்தையும் மீறி இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் ஏற்பட்ட இழப்புகள் ஈரானுக்கு ஈடு செய்ய முடியாதவை என தெரிய வருகிறது. அயத்துல்லா மெகஹேதி ஹிர்மனியின் பங்கு 94 வயதான ஹிர்மானி ஈரானின் மிக மூத்த மற்றும் செல்வாக்குமிக்க மதகுரு. அவர் இந்த குழுவின் தலைவராக இருந்ததால் ஈரானின் அடுத்த தலைவரை தீர்மானிப்பதில் அவருடைய வாக்கே இறுதியானது. அவர் கொல்லப்பட்டது ஈரானின் அரசியல் வாரிசுரிமை போரை முடக்கியுள்ளது. அல் ஜசீரா போன்ற சர்வதேச ஊடகங்கள் இந்த செய்தியை உறுதிப்படுத்தியுள்ளது. அல் ஜசீரா நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களின்படி தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்திலிருந்து 88 உறுப்பினர்களில் பெரும் பகுதியினர் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. ஈரானின் அரசியலமைப்பு சட்டம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்துள்ளது. ஏனெனில் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய குழுவே இப்போது இல்லாமல் போய்விட்டது. இது ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் முடக்கும் செயலாக கருதப்படுகிறது. இஸ்ரேல் நடத்திய இந்த அறுவை சிகிச்சை போன்ற தாக்குதல் ஈரானின் இராணுவத்தை விட அதன் சிந்தனை திறனை தாக்கியுள்ளது. தலைவர் மொகஹேதி ஹிர்மனி மற்றும் 88 பேர் கொண்ட குழுவின் மீதான இந்த தாக்குதல் ஈரானை ஒரு மிகப்பெரிய அரசியல் குழப்பத்திற்குள் தள்ளியுள்ளது. இப்போது ஈரானின் இராணுவம் நேரடியாக ஆட்சியை தன் வசப்படுத்துமா அல்லது இன்றி இருக்கும் தலைவர்கள் ஒன்றிணைந்து இதற்கு பதிலடி கொடுப்பார்களா என்ற கேள்விதான் எழுந்துள்ளது. இந்த தாக்குதல் ஈரானுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கே ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக அமைந்துள்ளது. ஈரானின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்பதை உலகமே அச்சத்துடன் கவனித்துக் கொண்டிருக்கிறது. இந்த விவரங்கள் தொடர்பாக சற்று விரைவாக பார்க்கலாம். இன்றைய நாள் ஈரானின் புனித நகரான ஹோம் நகரில் இருந்த அந்த தகவல் கசிந்த போது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் அதிர்ந்து போனது. ஈரானின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மிக உயர்ந்த அமைப்பு இப்படி அழிந்து போனது என்ற கவலை பலரையும் ஆக்கிரமித்துக் கொண்டது. இந்த குழுவின் தலைவர் அயத்துல்லா முகமது அலி மெகஹேதி ஹிர்மனி தலைமையிலான கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது எந்தவித முன்னெச்சரிக்கையுமின்றி வானிலிருந்து ஏவுகணைகள் பாய்ந்து வந்தன. ஒரு நாட்டின் அடுத்த 50 ஆண்டுகால அரசியலை தீர்மானிக்க வேண்டிய நபர்கள் ஒரு சில நொடிகளில் தரைமட்டமாக்கப்பட்ட கட்டிடத்தின் இடிபாடுகளுக்குள் புதைக்கப்பட்டனர். இது வெறும் தாக்குதல் அல்ல, இது ஈரானின் மூளையை சிதைக்கும் ஒரு திட்டமிட்ட நடவடிக்கையாகும். ஈரானின் அதிகார கட்டமைப்பில் நிபுணர்கள் குழு என்பது மிக ரகசியமானது. அவர்கள் அனைவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூத்த மதகுருமார்கள். இவர்களின் ஒரே வேலை உச்ச தலைவரை தேர்ந்தெடுப்பதும் அவரை தணிக்கை செய்வதும் தான். ஹமேனியின் மறைவுக்கு பிறகு ஈரானின் அடுத்த வாரிசு யார் என்ற குழப்பம் நீடித்தது. கமேனியின் மகன் முஜ்தபா ஹமேனிக்கு பிறகு மதகுருகளுக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. ஈரானின் மிக உயர்மட்ட பாதுகாப்பு வலயத்திற்குள் இருக்கும் ஒரு ரகசிய அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடந்தது. ஆனால் ஸ்டேலின் மொசாட் அமைப்பு இந்த கூட்டத்தின் சரியான நேரம் மற்றும் அறையின் எண் வரை அனைத்தையும் துல்லியமாக அறிந்திருந்தது. ஏவுகணைகள் கட்டிடத்தின் மையப்பகுதியை துளைத்துச் சென்றன. தரைக்கு அடியில் இருந்த பதுங்குகுழிகள் கூட இந்த அதிநவீன பங்கர் பாஸ்டர் ஏவுகணைகளை தாக்க பிடிக்கவில்லை. அயத்துல்லா மொகஹேதி ஹிர்மனி ஈரானிய புரட்சி காலத்திலிருந்து அதிகாரத்தில் இருந்தவர். 94 வயதான அவர் ஈரானின் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கும் ஆலோசனை சபையிலும் உறுப்பினராக இருக்கிறார். அவர் கொல்லப்பட்டிருப்பது ஈரானின் மரபுவழி அரசியல்வாதிகளுக்கு பெரும் பின்னடைவு.
அவர்தான் கமேனிக்கு பிறகு ஒரு மிதமான போக்கை எடுக்கக்கூடிய ஒருவராய் தலைவராக நியமிக்க திட்டமிட்டிருந்தார். அங்கிருக்கும் எமது செய்தியாளரின் தரவுகளின்படி தாக்குதல் நடந்த பகுதி முழுவதும் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஈரானிய அரசு ஊடகங்கள் ஆரம்பத்தில் மௌனம் காத்தாலும் பிறகு ஹெர்மானி மற்றும் பல உயர்மட்ட உறுப்பினர்கள் மரணத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த குழுவில் இருந்த 88 பேரும் ஈரானின் 88 வெவ்வேறு மாகாணங்கள் மற்றும் அதிகார பிரிவுகளின் பிரதிநிதிகள். இவர்கள் அனைவரையும் ஒரே நேரத்தில் இழப்பது என்பது ஈரானின் அனைத்து மாநிலங்களுக்குமான அதிகார தொடர்பை துண்டிப்பதற்கு சமம் என்று சொல்லலாம். ஸ்டேல் ஏன் இந்த அமைப்பை தேர்ந்தெடுத்தது? இராணுவ தளங்களை தாக்குவதை விட ஒரு நாட்டின் தலைமைத்துவத்தை அளிப்பது அந்த நாட்டை நீண்ட காலத்திற்கு முடக்கும். இப்போது ஈரானில் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க யாரும் இல்லை. புதிய குழுவை தேர்ந்தெடுக்க தேர்தல் நடத்த வேண்டும். ஆனால் போர்ச்சூழலில் அது சாத்தியமில்லை. இராணுவத்தின் IRGC தளபதிகள் இப்போது யாரை நோக்கி உத்தரவுகளை பெறுவது என்று தெரியாமல் திகைத்து போயுள்ளனர். இது ஈரானிய வீரர்களின் மன உறுதியை குலைத்துள்ளது. அமெரிக்கா இந்த தாக்குதலுக்கு தனது மறைமுக ஆதரவை தெரிவித்துள்ள நிலையில் ரஷ்யா மற்றும் சீனா இந்த தலைமைத்துவ படுகொலையை கடுமையாக கண்டித்துள்ளன. தலைவர் இல்லாமல் வழிகாட்டும் குழு இல்லாமல் ஈரான் இன்று ஒரு இருண்ட குகைக்குள் தள்ளப்பட்டுள்ளது. 88 பேர் குழு மீதான இந்த தாக்குதல் ஈரானை மீண்டும் ஒரு புரட்சியை நோக்கியோ அல்லது முழுமையான இராணுவ ஆட்சியை நோக்கியோ தள்ளக்கூடும். அயத்துல்லா மொஹேதி ஹெர்மனியின் மறைவு ஒரு சகாப்தத்தின் முடிவை குறிக்கிறது. இனி ஈரானின் அதிகாரத்தை யார் கையில் எடுப்பார்கள்? IRGCயா அல்லது மக்கள் கிளர்ச்சியா? மார்ச் 2026 இந்த தாக்குதல் மத்திய கிழக்கின் அரசியல் வரலாற்றை இரத்தத்தால் மாற்றி எழுதியுள்ளது. இந்த நிலையில் கொல்லப்பட்டவர்களில் மிக முக்கியமானவர்களுடைய பட்டியலும் பொறுப்புகளும் வெளியாகியுள்ளது. அயத்துல்லா முகமது அலி மெஹவதி ஹெர்மனி 94 வயதான இவர்தான் இந்த 88 பேர் கொண்ட குழுவின் தலைவர். உச்ச தலைவர் கமேனிக்கு மிக நெருக்கமானவர். இவருடைய மறைவு ஈரானின் ஆன்மீக தலைமைக்கு விழுந்த மிகப்பெரிய அடி என்று சொல்லலாம். அயத்துல்லா அஹ்மத் கத்தமி நிபுணர்கள் குழுவின் முக்கிய உறுப்பினர் மற்றும் தெஹ்ரானின் வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்துபவர். ஈரானின் தீவிர போக்குடைய தலைவர்களில் ஒருவர். அயத்துல்லா அப்பாஸ் காஃபி ஈரானின் அரசியலமைப்பை சட்ட வல்லுநர். புதிய தலைவரை நியமிப்பதில் இவருடைய சட்ட ஆலோசனைகளை இறுதியானவை. சையத் காசிம் ஹொசைனி கேம் நகரின் முக்கிய மதகுரு மற்றும் நிபுணர்கள் குழுவின் செயலாளர். இவர்கள் தவிர இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்து IRGC புரட்சிகர காவல்படையின் பிரிவின் உயர்மட்ட தளபதிகள் பலரும் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளது. ஒரு நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் இத்தனைய தலைவர்கள் ஒரே இடத்தில் கொல்லப்படுவது என்பது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். இந்த தாக்குதல் எப்படி சாத்தியமானது என்பதும் ஈரானின் பாதுகாப்பு அமைப்புகளை மீறி இஸ்ரேல் இதை எப்படி செய்தது என்பதும் மிகப்பெரிய கேள்வி. இந்த கூட்டம் நடைபெறும் ரகசிய இடம், நேரம் மற்றும் நிலத்தடி வரைபடம் ஆகியவற்றை இஸ்ரேலினுடைய மொசாட் எப்படி பெற்றுக்கொண்டது என்ற கேள்வி பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு அதிநவீன பங்கர் பிளாஸ்டர் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இவை 100 அடி ஆழம் வரை ஊடுருவி சென்று வெடிக்கக்கூடியவை என்று சொல்லப்படுகிறது. ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளான S-300 மற்றும் பவார் 373 ஆகியவற்றை செயலிழக்கச் செய்யும் மின்னணு போர் தொழில்நுட்பத்தை இஸ்ரேல் பயன்படுத்தியுள்ளது. இதனால் ஏவுகணைகள் வருவதை கண்டறியும் முன்னரே அவை கட்டிடத்தை தாக்கியுள்ளன. இந்த தாக்குதலின் நோக்கம் ஈரானை இராணுவ ரீதியாக தோற்கடிப்பது மட்டுமல்ல, மாறாக ஈரானின் அரசியல் கட்டமைப்பை முடக்குவதாகும். தலைவர் இல்லாமல் வழிகாட்டும் குழு இல்லாமல் ஈரான் இன்று ஒரு இருண்ட குகைக்குள் தள்ளப்பட்டுள்ளது. அயத்துல்லா மெஹவதி ஹெர்மனி மற்றும் 88 குழு மீதான இந்த தாக்குதல் மத்திய கிழக்கின் வரைபடத்தை மாற்றி எழுதியுள்ளது என குறிப்பிடலாம்.